ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 மெத்தடில் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் நைல் பாலிஷ் பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணலாம் வாங்க. வேஸ்ட்டான ட்ரையான நைல் பாலிஷ் பாட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது வாட்ரு பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து நைல் பாலிஷ் பாட்டிலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் பண்ணுங்கள். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கலர் பெயிண்ட் மேலே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணால் அது க்ரீன் கலரில் மாறிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்கிட்ட ஸ்டோன் இருக்குது, நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லைன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரே மாதிரி இருக்க ஸ்டோனு 2 பக்கமாக ஒட்டிக்கலாம். பிங்க் கலர் இருக்க ஸ்டோன் மேலே ஒட்டிக்கலாம். பாட்டில் மேலே குட்டி குட்டியாக இருக்க ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க ஆர்டிஃபிஷியல் செடி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மெத்தட் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு மூடி எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் மூடி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மூடி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை லென்த்தாக ஒரு ஸ்கேல் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் எண்டில் மட்டும் நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சடை பின்னுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கலாம். இப்போ ரோஸ் தான் மேக் பண்ணுறோம். இந்த ரோஸ் நிறைய பேர்த்துக்கு மேக் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக பின்னதுக்கப்புறமா எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுக்கலாம். நீங்கள் எண்டில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் கூட போட்டுக்கலாம். அதை பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். இதை நல்லா இழுத்து விட்டுக்கலாம். எண்டில் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிகிட்டே வரணும். இதை மாதிரி ரெண்டாக கிராஸாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ ரோஸ் இப்படி தான் இருக்கும். மேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த கலர் பேப்பருக்கு நடுவில் இந்த ரோஸை இப்படி வச்சிடலாம்.
அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலரில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு வந்து எடுத்திருக்கேன். அதை லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி 2 சைடுமே வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக வந்து நான் க்ரீன் கலர் வந்து ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றிலும் வந்து ஒட்டி விட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து அடித்து விட்டதுக்கப்புறம் க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து சுற்றியுமே வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வால் ஹேங்கிங் மாதிரி வந்து மேக் பண்ணியாச்சு. ஒரு மினி வால் ஹேங்கிங் மாதிரி வந்து இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லாமல் கூட நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அந்த மூடியில். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த மெத்தடுக்காக வந்து டெட்டால் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது வந்து உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க டெட்டால் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். டெட்டால் பாட்டில் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் எந்த பாட்டில் இருக்கோ வேஸ்ட்டாக பாட்டில் அந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 1 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து மேலே வந்து ஒயிட் கலரில் வந்து மூடி இருக்க மாதிரி இருக்கா, அதையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி வந்து எடுத்து விட்டுறேன். அடுத்ததாக வந்து நான் வந்து வாட்டர் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் வித் கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கையும் கோல்டையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை மாதிரி டச்சப் பண்ணி விட்டுருங்க. பாட்டில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண முடித்ததுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து ட்ரையாக விட்டுறணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வச்சு விட்டுறேன். பாட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி டாட் வச்சதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் டாட் சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வந்து வச்சு விட்டுறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து பிளான்ட் செடி வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். நீங்களும் வந்து இந்த சம்மர் ஹாலிடேக்கு வந்து நிறைய கிராஃப்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 3 மெத்தடில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.